பொதுவாவே ஒரு படம் வெற்றி படமா அமையணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த படத்தோட கதைக்களம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா, ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இவர் இசையமைத்த பாடல்களுக்காக மட்டுமே சில படங்கள் வெற்றி படங்களா அமைஞ்சது அப்படின்னா, அது கண்டிப்பா நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த படங்களா தான் இருக்க முடியும். ஸோ, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள பத்தி தான் பார்க்க போறோம். இவரு பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில இருக்கக்கூடிய பண்ணைப்புறத்தில தான். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானதேசிகன் அப்படிங்கிறது தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, 1961 இருந்து 1968 வரைக்கும் தன்னுடைய 3 சகோதரர்கள் கூட சேர்ந்து இந்தியாவுல இருக்கிற நெறைய இடங்களுக்கு நாடக குழுவோட போயிட்டு 20,000த்திற்கும் மேற்பட்ட கச்சேரிகளும், நாடகங்களும் நடத்தியிருக்காங்க. நம்ம இளையராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே ஹார்மோனியம் அண்ட் கிட்டார் இது 2த்தையுமே வாசிக்கிறதுக்கு ரொம்பவே தேர்ச்சி பெற்றிருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1969ல் தன்னோட 26 வயசுல திரைப்படங்களுக்கு இசையமைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தன்ராஜ் அப்படிங்கிற மாஸ்டர் கிட்ட இவரு பியானோ, கிட்டார் இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு கத்துக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருக்கிற ட்ரினிட்டி இசை கல்லூரியில கிளாசிக்கல் கிட்டார் கத்துட்டு அதில் கோல்டு மெடலும் இவர் வாங்கியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா 1976ல் தான் பார்த்தீங்கன்னா அன்னக்கிளி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக இவர் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறாரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி அம்மா அவர்கள் பாடிய மச்சான பார்த்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள அப்படிங்கிற பாடல் ரொம்பவே பிரபலமாச்சு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் இல்லாத கல்யாண வீடு ஒன்று கூட இருக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பாடலாக இது அமைஞ்சிருந்தது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா அவர்கள் இப்போ வரைக்கும் 5000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை இசையமைச்சிருக்காரு. அண்ட் 1000த்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இவர் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சில பெருமைகளும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் ராயல் ஃபில் ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவில் சிம்ஃபோனிக் இசையமைக்கிறவங்கள வந்து மேஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1993ல் லண்டன் ராயல் ஃபில் ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவில் சிம்ஃபனிக் இசையை வாசிச்சிருக்காரு. நம்மளோட ஆசிய கண்டத்திலே பார்த்தீங்கன்னா இவர் தான் இதில் இசையமைச்ச முதல் இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இசை வெளியிடப்படலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981ல் தமிழக அரசின் கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. அண்ட் 1988ல் மத்திய பிரதேச அரசின் லதா மங்கேஷ்கர் விருதை இவர் வாங்கியிருக்காரு. அண்ட் 2010ல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருதையும் 2018ல் பத்ம விபூஷன் விருதையும் இவர் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா 5 முறை தேசிய விருதையும் வாங்கியிருக்காரு. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள்.